ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் டானி. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசியா. ஸோ இந்த படம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கிறிஸ்டோபர் நோலன். ஸோ அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வேர்ல்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி. ஆல்ரெடி நிறையா கண்ட்ரியில் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தாலுமே கூட நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனா கதை ஸ்டோரியில் வர மாதிரி இருந்துச்சு, இவர் எடுத்தது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசம் வந்துச்சு. ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு இந்தியாவில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு டைம் கிறிஸ்டோபர் நோலன் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. நான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் மட்டும் எடுக்க மாட்டேன், எந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தாலுமே இட்டு தான். ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்து எப்படி மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி ஒரு மித்தாலஜி ஸ்டோரி இருக்கோ, அந்த மாதிரி ஆக்கர்களோட கதைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த புக் படித்தவங்களும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை கிட்டத்தட்ட அப்படியே நம்ம அந்த உலகத்தில் கூட்டிகிட்டு போய் நிறுத்தியிருக்காரு. நிறைய படத்தில் என்னென்னா, ஒரு ராஜா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுப்பேன்னா அது ரொம்ப கலராக காமிச்சிருப்பாங்க. விஷுவல்ஸ் வந்து கிராண்டியராக இருக்குது. பட் வந்து ரியாலிட்டி அந்த டைமில் அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க, என்ன மாதிரி எமோஷ்னல் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கும், எந்த மாதிரி அந்த லொக்கேஷன்ஸ்லாம் இருந்திருக்கும், அது ரொம்ப தத்ரூபமாக எடுத்திருக்காருங்க. இதில் நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் வந்து சுத்தமாக இல்லை, நேச்சுரலாக எடுத்த மாதிரி தான் இருக்குது. சில விஎஃப்எக்ஸ் ஷாட் இருக்குது, அதுவுமே வந்து விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் கூட தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. எல்லாத்தோட ஆக்டிங்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் வந்து லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது பாருங்க, அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரி அந்த புக்கில் என்ன இருந்துச்சோ, அதாவது இது ஆக்சுவலாக 2 விதமாக அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். மித்தாலஜி மாதிரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீன்ஸஸ், சிலது வந்து ரியாலிட்டிக்கு நெருக்கமாக எந்தெந்த இடத்துல வந்து அந்த மித்தாலஜி சேர்க்கணுமோ, அந்த கதைக்கு சேர்த்துருக்கணுமோ, அதெல்லாமே சேர்த்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை. இப்போ போன வாரம் கூட ஒரு படம் வந்துச்சு, ஈவில் டெட் பர்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப இன்னுமே இந்த மாதிரி ஒரு கதை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த படம் பார்க்குறப்ப அவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சு. எந்த இடத்துல எமோஷ்னல் இருக்கணும், எந்த இடத்துல வந்து அந்த ஒரு ராஜானா ஒரு அழகு, அந்த இடமே வந்து ஒரு அரண்மனைலாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்படிதான் அதுக்கு முன்னாடி நிறைய படம் காமிச்சிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும், இவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது அவ்வளோ தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி அந்த ஒவ்வொரு தீவில் வந்து நான் ஆக்சுவலாக ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் மோஸ்ட்டாக ஐமேக்ஸோட இது வந்து கம்மியாக தான் இருக்குது. 44 ஸ்க்ரீனர்ஸ் தான் சம்திங் இந்தியாவுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி படம்லாம் பார்க்கணும். ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப. ஏன்னா நம்ம வந்து இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே அங்கேயே போய் இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்திருக்காரு. அது இல்லாமல் இப்போ ஃபேண்டசி, இந்த இதிகாச கதைகள் எல்லாருமே ஒரு பக்கத்தோட ஷேட் தான் நம்ம கேட்டிருப்போம் மேக்ஸிமம். ஆனால் இன்னொரு பக்கத்துக்கு ஒரு ஷேட் இருக்குது அப்படிங்கிறது தான் கிறிஸ்டோபரோட படமே. ஆக்சுவலாக வேறு லெவலில் இருந்துச்சு. ரியாலிட்டி என்ன, அங்கே ஒரு 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 அரசனாக இருந்தவன் வந்து இவ்வளோ போருக்கு போனதுக்கப்புறம், போர் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நடக்கு. அதுக்கப்புறம் அவனோட நாடு சேர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அங்கே என்னென்ன ஒரு காலகட்டம் நடக்குது, என்னென்ன மாதிரி சூழ்நிலைகள் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஆனால் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ராஜாக்கள் கடை அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டியராக பார்த்துருப்போம். ஒரு கோட்டைனா அப்படி இருக்கும், இத்தனை பேர் வேலை செய்கிறதுக்கு இருக்காங்க. இது வந்து நேச்சுரல் லைட்டிங், அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, லைட்டிங்லேருந்து ஒரு கோட்டைனா எப்படி இருக்கும், அங்கே எப்படி நடந்துப்பாங்க, என்னென்ன மாதிரி போட்டிகள் நடக்கும். டுவர்டு அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்துமே ஒரு போட்டியில் வச்சு தான் முடிப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்பாய்லர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எதுவுமே சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5/4 கொண்டு கொடுப்பேன். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் மட்டும் இல்லை, இதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ்லையும் சரி, அந்த விஷுவல் ட்ரீட்னே சொன்னாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்டாக எந்த இடத்துலையுமே விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ண மாதிரிலாம் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நேச்சுரல் லைட்டிங்லையும் சரி, நேச்சுரல் ஸ்பாட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். என்னோட ரேட்டிங் 4.2.